பார்ப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30க்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவானா. ஏமா நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரிதான் நைட்டு இப்படிதான் நடந்துச்சு எங்க வீட்டுல. நைட்டு 10 மணிக்கு மேல தூங்க ஆரம்பிக்கலான்னு படுத்தா இப்படி இருந்தது. இந்த மாதிரி கிடக்குது. பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு காலையில போய் பார்த்தா பால் மேல இருந்தது, அரை குண்டானுக்கு இருந்தது. பார்த்தா அடியில கிடக்கு. மூடி வச்சிருந்தது திறந்து கிடக்கு. ஜன்னல் பூட்டி இருக்கு, கதவு பூட்டி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு. ஜன்னல் சாத்தி இருக்குது, கதவு லாக்ல இருக்குது. பாதி பாலை காணோம். இது என்னடா குடிச்சிருக்குன்னு எனக்கு ஒரே பயம். எங்க ஆல்டாஸ் கூப்பிட்டு நீ எதுவும் குடிச்சியாயா அப்படின்னு கேட்டா, இல்ல நான்லாம் குடிக்கல அப்படின்னாரு. இந்த சைட்ல பார்த்தா ஏதோ நக்கி இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே பாதிய வலிச்சு எடுத்தது மாதிரி இருக்கு. எனக்கு ஒரே பயம். சரின்ட்டு இன்னைக்கு மோர் கண்தல்தான் அப்படின்ட்டு ரசத்தை வச்சு பீட்ரூட் பொரியல் பண்ணி நாங்கள் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவருக்கு டிஃபன் கட்டி கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.